பொதுவா பாருங்க, இதுலயுமே ஒரு தைரியமான குணம் மேசராசிக்கு நிறைய இருக்கும். எப்படி? தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம் மேஷத்துக்கிட்ட உண்டு. இந்த ராசியில பிறந்துட்டாவே சரி, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேசராசிக்கிறாங்க. ஒரு வேலை கொடுத்தோம்னா அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணுங்கிற திறமை மேசத்துல நிறைய உண்டு. எப்படி? லட்சியவாதி, நீதி நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், பொய் சொல்ல தெரியாது, கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பார்வர்டாக தன்னம்பிக்கையாக கொண்ட ஒரே ராசினா மேச ராசி தான். அப்படிப்பட்ட மேஷ ராசிக்கு வரக்கூடிய மாசி மாத பலன் எப்படி? தமிழ் மாசங்கிறது மாசி மாசம், கால சக்கரத்தின் 11வது மாசம் தமிழ் மாசம் மாசி மாசம் சொல்றாங்க. 11 என்ன? லாபம், உபஜய ஸ்தானத்துல மாசி மாசம் வருது. அப்ப இது எல்லாமே லாபகரமான மாசம் இந்த மாசி மாசம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மாசி மாதத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்துல இருக்குது? சொந்த வீட்டை சூரிய பகவான் பார்ப்பார். எல்லா கிரகமும் ஒண்ணு கூடி பார்க்குது. ஒரே ரெண்டு கிரகத்தை தவிர எல்லா கிரகமும் அதே இடத்துல சூரிய பகவான பார்த்துக்கிட்டே இருக்கும். எது? சனி பகவானும் குரு பகவானும் தவிர எல்லா கிரகமும் நேர சூரிய பகவானுடைய வீட்டை, சொந்த வீட்டை, சிம்ம ராசியை பார்க்கக்கூடிய மாசம் இந்த மாசி மாசம். இது எந்த மாசம் இந்த அதிசயம் கிடையாது. இந்த மாசத்துல இந்த அதிசயம் இருக்குது. இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடக்கூடாது. எப்படி? மாசி மாசங்கிறது இது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில உங்களுக்கு வெற்றியான மாசம். ஏன்னா சூரிய பகவான 7ஆம் இடத்துல இருந்து இந்த சூரிய பகவான் உங்க ராசி, அதாவது சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய மாசம் மாசி. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் எல்லாமே சேர்ந்து, ராகு, 5 கிரகம் சேர்ந்து உங்க ராசியை பார்வை கொள்ளக்கூடிய மாசம். அதாவது 5ஆம் இடத்தை, சூரியனுடைய வீட்டை, சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய மாசம் தான் இந்த மாசி மாசம். அப்ப நீங்க ஜாதகத்துல இந்த மாசி மாச பலன் பார்க்கும் பொழுது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல சூரிய பகவான் எந்த இடத்துல இருக்காரு? எப்படி? சூரிய பகவான் உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா? ஏன்னா சூரியன் சொந்த வீட்டை பார்க்குது. அப்ப நீங்க என்ன மாசத்துல பிறந்தீங்க? எல்லாரும் பிறந்த மாசத்தை வச்சு சூரியன் வச்சு சொல்லிக்கலாம் நீங்க இந்த மாசம் பிறந்தீங்கன்னு. அப்ப சூரியன் நல்லவரா கெட்டவரா? உங்க லக்னத்துக்கு சூரியன் எப்படிப்பட்டவன் பார்த்துக்கிட்டு எடுங்க. ஏன்னா ஒரு மனிதன் தலைமை பொறுப்புக்கு போனா யாருங்க வேணும்? யாரு வேணும்? சூரிய பகவான் வேணுங்க. ஏன்னா உங்க ராசியில சூரியன் உச்சமாகறாருல. அப்ப அப்படிப்பட்ட கிரகமைப்பு தான் உங்களுக்கு நல்ல ஒரு பலமாக, அதுவும் லாபஸ்தானத்தை எல்லா கிரகம் ஒண்ணு கூடுறதால் கண்டிப்பா நீங்க ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிதான் ஆகணும். ஏதோ ஒரு ஆசைப்பட்ட விஷயம் லாபம் வரப்போது. இப்ப கிரகமைப்பு பார்ப்போம். அதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த லாபகரமான இந்த மாசி மாசம் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? ராசியிலிருந்து பாருங்க, ஒரு 3ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். 5ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் செய்வார். 11ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 4 கிரகம், ராகு பகவான் எல்லாமே சேர்ந்து 5 கிரகம் ஒரே இடத்துல உங்களுக்கு சஞ்சாரம் செய்வாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வாரு. சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. இதுவே மிகப்பெரிய நல்ல விஷயம். பாத்துங்க, கெட்டது பெருசா இங்க கிடையவே கிடையாது. என்ன? விரைய சனி போய்கிட்டு இருக்கு. 7 சனியில விரைய சனியை பாக்குறது யாருன்னா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. 7 சனியில விரைய சனி உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. நல்லா பாருங்க. இதுக்கு முன்னாடி 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சமா கேந்திர யோகத்துல இருந்தா, இப்ப லாபஸ்தானத்துல, உபஜய ஸ்தானத்துல உங்களுக்கு லாபத்துல இந்த செவ்வாய் பகவான் போய் நிக்கிறாரு. பாத்துங்க, லாபத்துல இருந்து நான் 11ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை அவர் பாக்குறாரு. ஏதோ மனசுக்குள்ள ஒரு விஷயத்த சொல்ல வர்றாரு. இந்த விஷயம் நடக்க போகுது. ஏதோ நீங்க ஆசைப்பட்ட விஷயம் நீங்க மனசுக்குள்ள வச்சிருக்கீங்க. அதுக்கான நேரம் உங்களுக்கு நெருங்கிக்கிட்டே வருது. அப்ப இங்க கெட்ட பலன் மாசி மாசத்துல கிடையவே கிடையாது. தயவு செய்து கெட்டதை நீங்க யோசிக்காதீங்க. நல்லதை மட்டும் சிந்திங்க. வாழ்க்கையில பொங்கால அருள் கண்டிப்பா உங்களுக்கு நல்லதை மட்டும் செய்யும். ஏன்னா மேசராசியை பொறுத்தவரை எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க. அது இல்லாம எனக்கு நிறைய திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுத கொடுத்ததும் இந்த மேசராசிக்காரக தான். அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப பாருங்க, மேசராசியை பொறுத்தவரை 10ஆம் இடத்துல இந்த செவ்வாய் இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா 45 நாள் எடுத்துக்கீங்க. பொருளாதார வருமானம், அதாவது 10ஆம் இடங்கள் கர்மஸ்தானம் சொல்லுவாங்க. கர்மனா என்னங்க? உடம்பு. நம்ம உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு மந்தமான தன்மையும், நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கும்போது நேரா அது பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம், ஒரு முயற்சி, சகோதர உறவு, டாக்குமெண்ட், கேஸு, பிரச்சனை, வழக்கு, படிப்பு, கல்வியில ஒரு தடங்கள், வேலை உத்தியோகத்துல ஒரு சில பிரச்சனைகள், ஒரு மன தருமாற்றங்கள், வேலை இல்லாம ஒரு பாதிப்பை பார்க்கக்கூடிய அமைப்புகள், கடன் பிரச்சனைகள், பகை பிரச்சனைகள், காசு பணம் சேமிப்பு இல்லாம ஒரு இழப்பை பாக்குறது, மாமனார் மாமியா ஒரு மன வருத்தத்தை பாக்குறது, ஒரு கெட்ட விஷயம் 45 நாள் நீங்க பார்க்கக்கூடிய அமைப்புகள், வண்டி வாகனத்துல ஒரு பிரச்சனைகள், இது மாதிரி நிறைய தடங்களை சந்திச்சது. அதான் மேச ராசியை இருந்திருப்பாங்க.
ஏன்னா 10ஆம் இடத்துக்கு பார்க்கும்போது அது 3ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் வரும். எப்படி 3ஆம் இடத்துக்கு 3ல முயற்சி வெற்றி இருக்கா? வெற்றி கிடைச்சா? நிறைய பேருக்கு செவ்வாய் பவன் கெட்டு போயிருந்தா கண்டிப்பா வெற்றியை தடங்களை கொடுத்துருப்பாரு. தாய் மாமன் உறவுல மன வருத்தம் இருந்துச்சா? கேட்டுங்க, ஆமாம்பாங்க. சகோதரர் உள்ள மன வருத்தம் இருந்துச்சா? ஆமாம்பாங்க. உங்களுடைய சுவாச பிரச்சனை இருந்துச்சா? ஆமாம்பாங்க. இப்ப ரீசெண்டா கால் வலி இருந்துச்சா? ஆமாம்பாங்க. பல்லு வலி எல்லாம் பாருங்க, நம்மளுடைய எலும்பு பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சாங்க மேசராசிக்காரங்க தலையை ஆட்டிதான் ஆகணும். ஆமா இருந்துச்சுங்கிற பிரச்சனை கண்டிப்பா வேலை செய்யும். இது என்ன தெரியுமா? சுக்கிரபகவான் ஒரு சில தடவை மாசி மாசம் 17ஆம் அப்புறம் உங்களுக்கு உச்சமாகறாரு பாத்துக்குங்க. இது சரியான யோகம், விட்டுறாதீங்க. மகாலட்சுமி யோகத்துல சுக்கிரபகவான் போறாரு. நான் சொல்றது மாசி மாசம் 17க்கு அப்புறம். நிறைய பேர் சொல்றேன் வருமானம் எனக்கு தலைக்கு மேல கடன் இருக்குங்கிறவங்க நான் ஓப்பனா சொல்றேன். கடன் இருக்குன்னு சொல்றவங்களுக்கு கடனே இருக்காது. எப்படி கடனே இருக்காது? எப்ப? மாசி மாசம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர் சதய நட்சத்திரத்துல போவார். யாரு? சூரிய பகவான். அங்க ராகு 11ல இருக்கிறார். எல்லாம் தெரிஞ்சுக்கணும். புதுசா ராகு பகவான் ஒரு பாவ கிரகம். ஒரு 11ஆம் இடத்துல லாபத்துல போய் ராகு இருந்தாவே அது லாபத்தை கொடுக்க பார்க்கும், உங்களை பெருக்க பார்க்கும். நீங்க பெரிய அளவுல பெருசா யோசிக்க பார்ப்பீங்க. அப்போ பொருளாதார வருமானத்துல பயங்கரமான ஒரு விஷயத்தை நீங்க அடைய போறீங்க. ஏதோ பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. இது ஜாதகத்துல ராகு நல்லா இருந்தால், யாருடைய லக்னத்துக்கு 11ல ராகு இருந்து இப்ப கோச்சாரத்துல 11 ராகு இருக்கும்போது கண்டிப்பா மிகப்பெரிய லாபத்தை பார்க்க போறீங்க. வருமான பொருளாதாரத்துல பெரிய அளவுல எடுத்த போறீங்க. எனக்கு தலைக்கு மேல கடன்னா கடன் அடைப்பீங்க பாருங்க. நான் ஓப்பனா சொல்றேன், கடன் அடைபடும். விரைய சனி அறவே வேலை செய்யாது. 7 சனி உங்களுக்கு இப்ப பாதிக்காது. சனி பகவான் வீடு கொடுத்தவர் உத்தரகாதத்தில் நிற்கிறார். சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அதெல்லாம் இங்க கெட்டது நடக்காது. தயவுசெய்து கெட்டதை யோசிக்காதீங்க. நல்லதை மட்டும் மனசுக்குள்ள உள்ள கொண்டாங்க. இப்ப வருமானம், பொருளாதாரம், இன்கம் சூப்பரா இருக்கும். ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கைன்னு இருக்கு பாத்தீங்களா? நிறைய பேருக்கு தரங்களை கொடுத்துட்டா திருமணத்தை அமைய விடல. எப்படி? திருமணத்துல காதல் திருமணம், 2வது திருமணம், எல்லா திருமணத்திலையும் ஒரு பிரேக்க கண்டிப்பா கொடுத்துருக்கணும். ஏன்னா சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பா 7ஆம் இடத்துக்கு பாருங்க, நண்பர்களை கூட்டாளி எதிரியா மாத்திவிடும். அடுத்து எழுத்து கணித சம்பந்தப்பட்ட எதிரியா மாத்தும். அடுத்து கணவன்கள் ஒரு மன வருத்தத்தை கொண்டாடும். இது எல்லாமே ஒரு சில பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். 7 சனி யாருக்கெல்லாம் சனி பகவான் யோகமா இல்லையோ திருமண வாழ்க்கையை நிறைய பேருக்கு ஒரு தடங்களை கொடுத்துருக்கும். ஆனா இப்ப சூப்பரான ஒரு பெண்ணு காதல் திருமணம் நிறைய பேருக்கு நடக்கும் பாத்துக்குங்க. உங்களுக்கு பக்கத்துலதான் வரணும் பாத்துக்குங்க. அது ஆனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, பக்கத்துல கல்யாணம் நடக்க போது, பக்கத்துல வரணும் அமைய போது. ரொம்ப தூரம் தேடாதீங்க. 20 கிலோமீட்டருக்குள்ளதான். எப்படி? 20 கிலோமீட்டருக்குள்ள உங்களுக்கு பொண்ணோ மாப்பிள்ளையோ கண்டிப்பா சாதகமா வரும். காதல் திருமணம், குழந்தை பாக்கியம், இது எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு அமைப்பு அதிகமா இருக்கு. சொந்த வீட்டை எல்லாரும் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் அதனால பாக்குறதுனால நான் திருமணம் நடக்குங்கிற விஷயத்த நான் சொல்றேன். சொல்லவே மாட்டேன் உங்களுக்கு. நான் உங்களுக்கு சொல்லவே மாட்டேன். 7ஆம் வீட்டு அதிபதியும் 5ஆம் இடத்தை பாக்குறப்பா புடிச்ச பெண்ணு, புடிச்ச வரன் உங்களுக்கு எல்லாமே சாதகம் அமையக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கு. அதனால உங்களுக்கு திருமணத்துல எந்த ஒரு தடங்களும் கிடையாது. அப்பாவுடைய சொத்து, அம்மாவுடைய சொத்து, வில்லங்கம் கண்டிப்பா 100% இல்லாத ஆளே கிடையாது. பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல கண்டிப்பா ஒரு கோர்ட்டோ, கேஸோ, வம்போ, வழக்கோ, பிரச்சனையோ, குழந்தைகளுக்கு ஒரு மருத்துவ செலவோ, ஒரு மனக்குழப்பம், மன தடுமாற்றமும் கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப கேட்டு பாருங்க, ஒரு மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு புழிஞ்சு எடுத்திருப்பாரு. ஆனா மாசி மாசம் பிறந்த உடனே, 1ஆம் தேதி பிறந்த உடனே பாருங்க, உங்களுடைய சொத்து உங்களுக்கு வரும். இந்த ஒரு மாசத்துல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க மேசராசி? எத்தனை பேர் மேசராசியா இருந்தாலும் சரி, யாருக்காச்சும் சொத்து பிரச்சனை, வில்லங்க பிரச்சனை இருந்தா எல்லாத்தையும் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. கண்டிப்பா சொத்து சார்ந்த விஷயம் அரசாங்கம் மூலமா உங்க பக்கம் தீர்ப்பு எழுதப்படும். அது எந்த அம்மாவோட சொத்தா இருக்கட்டும், அப்பாவோட சொத்தா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய மனைவியோட சொத்தா இருக்கட்டும், மத்த எந்த ஒரு சொத்து வில்லங்க எந்த ஒரு கேஸ்ன்னு நீங்க கிளம்பிட்டீங்க, அந்த கேஸ்ல இப்ப வெற்றி அடையக்கூடிய நேரம் உங்களுக்கு இருக்கு. மேசராசி கண்டிப்பா நிறைய இருக்கு. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் மேசராசி எல்லாமே சூப்பரா இருக்கு. பாத்துங்க. நான் வீடு வாங்குறேன், வண்டி வாங்குறேன், சொகுசு காரு பங்களா, நிறைய பேர் காரு பங்களா வீடு வாங்கக்கூடிய ஒரே ராசி மேச ராசியா இந்த மாசி மாசத்துல எல்லாம் இது எழுதியே வச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா மாசி மாசத்துல நல்ல காரு பங்களா வீடு இடம் பூமி சொத்து வாங்குறது மேச ராசியா கண்டிப்பா 100% இருக்கும். எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கும். ஏன்னா நீ என்னமா ஜாதகம் நீங்க செக் பண்ண நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சூரியனும் ராகும் நல்லா இருக்கா மட்டும் நீங்க பார்க்கணும். வேற எந்த கிரகத்தையும் பார்க்காதீங்க. இது மட்டும் நல்லா இருந்துட்டா மட்டும் போதும். எல்லாமே உங்க பக்கம் வெற்றி வெற்றி வெற்றி. மேசத்துக்கு மாசி மாசம் எல்லாமே எதை தொட்டாலும் வெற்றி. கெட்டதே கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். மருத்துவ செலவு கண்டிப்பா 100% வராது. இனிமே மருத்துவ செலவு உங்களுக்கு பாதிக்கக்கூடிய அமைப்பு கிடையவே கிடையாது. கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும், போலீஸ் வேலை பார்க்கறவங்களா இருக்கும், யூனிஃபார்ம் வியாபாரம்லாம் யூனிஃபார்ம் வேலை வரும், ஆசிரியர் வேலை, அடுத்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த டிரைவர் வேலை, வண்டி வாகனம் பிசினஸ் பண்ணக்கூடிய, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய, அரசாங்க வேலை பார்க்கறவங்க எல்லாரும் நல்லா இருக்கும். வெளிநாடு வெளியூர்ல எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி,
கண்டிப்பா வேலை உத்தியத்துல ஒரு பிரச்சனை இருக்கும். வெளிநாட்டு இருக்கணும், வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு பதவி உயர்வு கிடைக்குது. வெளி கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறக்கூடிய அமைப்புலாம் இருக்கு. ஏன்னா வெளிநாட்டுல உள்ளவங்க அனைவருக்குமே லாட்ரி யோகம் அடிக்க போகுது. ஜாதகத்துல தசாபதியை மட்டும் பார்த்துக்கிட்டு லாட்ரி யோகத்தை எடுங்க. கண்டிப்பா 100% உங்களுக்கு அடிக்கும். லாட்ரி யோகம் வெளிநாடு எத்தனை பேர் வெளிநாட்டு வேலை பார்த்தாலும் சரி, அவங்க எல்லாத்துக்குமே நல்ல யோகம் இருக்கு. வெளிநாட்டவர்கள்லாம் இந்த வரக்கூடிய இந்த மாசம் செம்ம யோகம், லாபத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும். பாத்துங்க, கெட்டதே கிடையாது. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா நீங்க கவலைப்படாம இருக்குங்க, கண்ணை மூடிட்டு எழுதுங்க. ரிசல்ட் உங்க பக்கம் சாதகமா இருக்குது. உங்க வீட்டுல யாராச்சும் குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தர் அரசாங்க வேலை வருங்க. சூரியபான் பாக்குறதுனால சொல்றேன். சூரியன் செவ்வாய் நல்லா பாருங்க, சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் எல்லா கிரகமும் பாக்குறதுனால கண்டிப்பா அரசாங்க வேலை இந்த மாசம் முடியறதுக்குள்ள கண்டிப்பா சாதகமாகும். அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். இரும்பு சமுத்திர வேலை, நெருப்பு சமுத்திர வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்கணும், அனைவருக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. இது நல்ல யோகமான நேரம். இதை விட்டுறக்கூடாது. யாரு மேசராசிக்குள்ள ஓப்பனா சொல்றேன், இதை விட்டுறாதீங்க. லாபத்துல எல்லா கிரகம் இருக்கு. உங்களுக்கு லாபகரமான ஜாதகத்துல தசாபதி நடக்குது. இது எல்லாருமே இந்த மாசம் ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்க. சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திர பலன் எடுத்து பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் அஸ்வின்ல பிறந்தவங்க. தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான குணம், அறிவான குணம், டேலண்டான குணம், எதுவுமே பார்த்தோன்னு செய்யக்கூடிய மைண்ட் பவர் சூப்பரா இருக்கும். பயப்படாம இருக்குங்க. எப்படி எது வந்தாலும் பயப்படாம இருக்குங்க. எல்லாமே வெற்றி தான் உங்களுக்கு. பயத்தை தூக்கி போட்டுருங்க. இனிமே உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயம் லாபமோ, வருமானமோ, திருமண பேச்சோ, கல்யாண பேச்சோ, வேலை உத்தியத்துல ஒரு ப்ரமோஷனோ, நல்ல ஒரு பதவி உயர்வோ, ஏதோ பெருங்கொண்ட பணமோ, காசோ, பணமோ, இன்கமோ அஸ்வினிக்கு நடக்க போது பாருங்க. மருத்துவத்துறை, அடுத்தது கெமிக்கல் துறை, இந்த டிரைவர் வேலை, இதெல்லாம் யாரெல்லாம் அந்த அஸ்வின்ல இந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலை எல்லாம் யாரெல்லாம் பாக்குறீங்க அவங்க எல்லாத்துக்குமே அஸ்வின்ல பிறகு சூப்பரா இருக்கு. இதுக்கு முன்னாடி வேலையில உத்தியோகத்துல பிரச்சனை, கலகம், வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ், பிரச்சனை, ஒரு தடுமாற்றம் எல்லாமே இருந்திருக்கும். இனிமே இருக்காது. ஏன்னா நான் அஸ்வின்ல பிறகு நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க. இனிமே நல்ல நேரம். மாசத்துல உங்களுடைய ராசி அதிபதியிலே 5 கிரகம் பாக்குது. யாரு நல்லா பாருங்க, கேத 5 கிரகம் பாக்குது. 5 விதமான யோகம் உங்களுக்கு இருக்குது இந்த மாசத்துல. இதை விட்டுறக்கூடாது. யாரு அஸ்வின்ல பிறந்தவங்க. அடுத்து பரணில பிறந்தவங்க நீங்க சொல்லவே வேண்டாம். நீங்க பெரிய ராஜ யோகத்துக்கு போறது நீங்களா இருக்கீங்க. லாபத்துல உங்களுடைய ராசி அதிபதி நிற்கிறார். எப்படி லாபத்துல போய் நிற்கிறாரு சுக்கிரன். அப்ப ஏதோ பெருங்கொண்ட பணமோ, இன்கமோ, கமிஷனோ, வியாபாரமோ, தொழிலோ, ஏன்னா எப்போதுமே நீங்க நாகரீகமான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம், அறிவான குணம் நிறைய ஒரு வேலை பார்த்தா கரெக்டா பர்ஃபெக்டா பண்ண முடியும். உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. பரணில பிறந்தவங்க எல்லாருமே தரணி அளப்படி மிகப்பெரிய பணம் வரவு பார்த்தீங்கன்னா நமக்கு அதிக ஜாதகம் பரணேசன் எல்லாமே சூப்பரா இருக்கு. லாபம், வருமானம், பொருளாதாரம், இன்கம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எதிர்பார்த்த தனலாபம் திடீர்னு கிடைக்கும். பாத்துக்கங்க. படிக்கக்கூடிய மாணவர்களையா இருக்கட்டும், அரசாங்க வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. அடுத்து கார்த்திகை சொல்றாங்க. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது, எல்லாமே இதுக்கு முன்னாடி தடங்கள் தான். ஓப்பனா சொல்றேன். ரொம்ப தடங்களை பார்த்தது கார்த்திகை நட்சத்திரம் தான். இனிமே கார்த்திகையில பாருங்க அனைவருக்கும் சூப்பரா இருக்கு. லாபம் நல்லா இருக்கு, பொருளாதார இன்கம் நல்லா இருக்கு, வெளிநாடு யோகம் நல்லா இருக்கு, வெளியூர் யோகம் நல்லா இருக்கு, படிப்பு கல்வி நல்லா இருக்கு, தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. எடுத்த காரியம் உங்க பக்கம் வெற்றி. கார்த்திகை நட்சத்திரம் பிறந்த அனைவருக்குமே நல்ல டைம், நல்ல ஒரு யோகம் தேடி வருது. பாத்து இனிமே கெட்டதே நடக்காது. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. வரக்கூடிய மாசி மாத பலன் மேச ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு மகத்தான ஒரு மாதமாகவே அமைகிறது.